அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த லெசன்லலாம் மே ஹேவ், குட் ஹேவ், மைட் ஹேவ் இதெல்லாம் பார்த்தோம். அங்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறப்ப நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ நாளுக்கு தான் நம்ம கெஸ் பண்ணிகிட்டே இருக்குது, இப்படி நடந்திருக்கலாமோ, அப்படி நடந்திருக்கலாமோ, எப்படி கெஸ் பண்ணிகிட்டே இருக்குது. கெஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? ஸோ அந்த முடிவை தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் நம்ம கெஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வர்றப்ப இவன் தான் இதை பண்ணியிருந்துருக்கணும், உன்னோட பைக்கை இவன் தான் திருடி இருந்திருக்கணும், ஸோ கண்டிப்பாக இவன் தான் திருடி இருந்திருக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஓரளவு இல்லை, ரொம்ப உறுதியாகவே இவன் தான் பண்ணியிருக்கணும், இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு 99% உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். ஹீ மஸ்ட் ஹேவ் ஸ்டோலன் யுவர் பைக். உன்னோட பைக்கை இவன் தான் திருடி இருந்திருக்கணும். சப்ஜெக்ட் எது வந்தாலும் இந்த மஸ்ட் ஹேவ் யூஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது? சப்ஜெக்ட் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரப்போகுது நமக்கு. ஸோ இங்கே சென்டென்ஸில் என்ன இருக்குது? ஹீ மஸ்ட் ஹேவ் ஸ்டோலன் யுவர் பைக். உன்னோட பைக்கை இவன் தான் திருடி இருந்திருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இவன் தான் நிறைய பேரோட பைக்கை திருடி இருந்திருக்கான், அதனால நான் ஷியோராக சொல்கிறேன் உன்னோட பைக்கையும் இவன் தான் திருடி இருந்திருக்கணும். இதுக்கான ஆதாரம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். இப்போது இதே சென்டென்ஸில் நம்ம மே யூஸ் பண்ணியும் பார்த்தோம். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டவுட், நம்ம வந்து நேரடியாக பார்க்கல, எதுவும் பண்ணலை, எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஹீ மே ஹேவ் ஸ்டோலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அவன் திடீர்ந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு வேளை இந்த சுச்சுவேஷன் வச்சுக்க குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேனா என்ன பார்த்தோம்? லாம் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ ஹீ மே ஹேவ் ஸ்டோலன்னா அவன் திடீர்ந்திருக்கலாம். இது மஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது? ஹீ மஸ்ட் ஹேவ் ஸ்டோலன். இப்போ மஸ்ட்னா நமக்கு என்ன வேண்டும்? கண்டிப்பாக செய்யணும் அந்த மாதிரி. அப்போ கண்டிப்பாக இவன் தான் செஞ்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறப்ப மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரப்போகுது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது நமக்கு. ஹீ மஸ்ட் ஹேவ் டன் திஸ். இதை இவன் தான் செஞ்சுருந்துருக்கணும். இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறப்பையும் இதே தான் பார்த்தோம். இப்போது ஷுட் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, நீ இதை செஞ்சுருந்துருக்கணும் ஆனால் செய்யலை. ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது? இவன் தான் இதை செஞ்சுருந்துருக்கணும். ஸோ எல்லாம் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, இவன் தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம், இவன் தான் இதை செஞ்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷுட் ஹேவ் மஸ்ட் ஹேவ் ரெண்டுலேயுமே அந்த செஞ்சுருந்துருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆனால் அதோட சிச்சுவேஷன் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சு யூஸ் பண்ணணும். இப்போது யாரோ ஒருத்தனை வந்து கொலை பண்ணிட்டாங்க, அது யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ரொம்ப நாளாக நம்ம அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி ஒரு முடிவுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். யாரோ ஒருத்தவங்க தே மஸ்ட் ஹேவ் கில்டு ஹிம், அவங்க தான் கொலை பண்ணியிருந்துருக்கணும். இந்த இடத்துல நம்ம இவன் கொண்டிருக்கலாம், அவன் கொண்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம எந்த கெஸ்ஸும் பண்ணலை, எதுவுமே யோசிக்கல. நிறைய அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி ஒரு முடிவுக்கு வர்றோம், இவன் தான் கொண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கடைசியாக ஒரு முடிவுக்கு வரோம். அப்போ நம்ம மஸ்ட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம். தே மஸ்ட் ஹேவ் கில்டு ஹிம், அவங்க தான் பிளான் பண்ணி இவனை கொண்டு வந்திருக்கணும். இப்போ அந்த இடத்துல அந்த கொலையை பார்த்த விட்னஸ் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் வந்து இல்லை நான் பார்க்கல அப்படின்லாம் சொல்லிட்டு நடிக்கிறான். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூ மஸ்ட் ஹேவ் சீன் திஸ். நீ இதை கண்டிப்பாக பார்த்துருந்துருக்கணும், எங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீ தான் அந்த இடத்துல இருந்த அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீ இதை பார்த்துருந்துருக்கணும், நீ உண்மையாக ஒத்துக்கோ. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. யூ மஸ்ட் ஹேவ் சீன் திஸ். அடுத்து ஹீ மஸ்ட் ஹேவ் ஸ்டடீட் ஹார்ட். அவன் செம்மையாக படிச்சிருந்துருக்கணும். எல்லா ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ வந்து யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் அவன் வாங்கிட்டான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ளே பேசிக்கிறோம், அவன் கண்டிப்பாக நல்லா படிச்சிருந்துருக்கணும், அதனால தான் இவனால் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். படிக்கல நம்மக்கிட்ட போய் சொல்லியிருந்திருப்பான் போல். ஸோ ஹீ மஸ்ட் ஹேவ் ஸ்டடீட் ஹார்ட், அவன் நல்லா படிச்சிருந்துருக்கணும். அடுத்து தே மஸ்ட் ஹேவ் ப்ராக்டிஸ்டு வெல், அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும்.
கண்டிப்பாக அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதனால தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இப்போது ஏதோ ஒரு காம்படிஷன் அதில் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஒருத்தன் சொல்கிறான், என்ன இவங்க வந்து இப்படி அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதில் இன்னொருத்தன், அப்படிலாம் இல்லை, வின் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை, கண்டிப்பாக அவங்க இதுக்கான எஃபோர்ட் போட்டிருந்துருக்கணும், கண்டிப்பாக இதுக்கு அவங்க செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும், அதனால தான் இவங்களால வின் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்ப மஸ்ட் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து தே மஸ்ட் ஹேவ் ஒன் த காம்படிஷன். அவங்க தான் இந்த காம்படிஷனை வின் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ நம்ம ஒரு கூட்டத்தை பார்க்குறோம், யார் வின் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியல, பட் வந்து செம்மையாக கத்தி என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரோம். அப்போ இவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க தான் வின் பண்ணியிருந்துருக்கணும்னு அர்த்தம். தே மஸ்ட் ஹேவ் ஒன் த காம்படிஷன். அவ்வளோதான். இப்போ ரைமிங்காக தமிழில் வந்து அந்த வார்த்தையை நம்ம எழுதிக்க போகிறோம். அந்த வெர்பை மட்டும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம அந்த தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் போட்டு நம்மளுக்கு வேறு வேறு சுச்சுவேஷனில் அந்த சென்டென்ஸை ஈஸியாக நம்ம பேச போகிறோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He must have completed his work. என்ன அவன் 5 மணிக்கே கிளம்பிட்டான், எப்பயுமே 6 மணிக்கு தானே வேலை முடிஞ்சு போவான், அவன் சீக்கிரம் வேலையை முடிச்சிருந்துருக்கணும், அதனால தான் அவன் கிளம்பி போகிறான். இந்த நேரத்துலலாம் மேனேஜர் வந்து அலோவ் பண்ண மாட்டாரே வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவன் சீக்கிரம் வேலையை முடிச்சிருந்துருக்கணும், பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துட்டு சொல்கிறோம். He must have completed his work. ஸோ அவ்வளோதான். must have past participle ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதே மாதிரி நம்மளே யோசித்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசி பழகணுன்னா இது ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ must haveல என்ன நமக்கு கிடைக்குது? நம்ம எந்த கெஸ்ஸும் பண்ணல, எந்த பாசிபிலிட்டியும் இல்லை, நடந்திருக்கலாம் நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி எதுவுமே கிடையாது. நம்ம இப்படி தான் நடந்திருக்கணும், இவன் தான் செஞ்சுருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றப்ப நம்ம இந்த மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன லெசனில் கேட்டிருந்த குவிஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை மே வச்சு மைட் வச்சு நெகட்டிவில் இது உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். இட் மே பி ட்ரூ, இட் மைட் பி ட்ரூ, இட் மே நாட் பி ட்ரூ, உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம், அல்லது இட் மே பி ராங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இட் மைட் நாட் பி ட்ரூ, உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? அவங்க கார் வாங்கியிருந்துருக்கலாம். தே மே ஹாவ் பாட் அ கார். இதே சென்டென்ஸில் நம்ம மைட்டும் போட்டுக்கலாம். தே மைட் ஹாவ் பாட் அ கார். மைட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது? அந்த சென்டென்ஸோட தீவிரம் குறையுது. நெக்ஸ்ட்டு, ஷீ மே ஹாவ் காட் மேரிட். அவளுக்கு திருமணம் ஆயிருந்திருக்கலாம். இதே இதில் மைட் சொல்லிக்கிறோம். ஷீ மைட் ஹாவ் காட் மேரிட். அடுத்து, ஷீ மே ஹாவ் கான் டு த ஹாஸ்பிட்டல். ஷீ மைட் ஹாவ் கான் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.